சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்பி உதயகுமார், OS மணியன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது, விரிவா சொல்லுங்க. வணக்கம். நேற்று சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நிகழ்வானது நடைபெற்றது. அந்த நிகழ்வில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய உத்தரவை மீறி SP வேலுமணி தலைமையிலான 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக நம்பிக்கை கோரக்கூடிய அந்த வாக்கெடுப்பில் வாக்களித்திருந்தனர். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உத்தரவை மீறி வாக்களித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சட்டப்பேரவைத் தலைவர் JCD பிரபாகரிடம் மனுவானது அளிக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவில் SP வேலுமணி, TV சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கட்சி ரீதியாக 26 மாவட்ட செயலாளர்கள் SP வேலுமணி, TV சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 26 மாவட்ட செயலாளர்கள் நேற்று நீக்கப்பட்டு 17 புதிய மாவட்ட செயலாளர்களானது நியமிக்கப்பட்டிருந்தனர். அந்த வகையில் அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் இந்த சட்டவிரோதமாக செயல்பட்டிருக்கக்கூடிய இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக JCD பிரபாகரிடம் புகார் அளித்தது தொடர்பாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்று வருகின்றது. RB உதயகுமார், வழக்கறிஞர், அதிமுகவினுடைய வழக்கறிஞர் இன்பதுரை, தனபாய் சுந்தரம், OS மணியன், அக்னி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் காலையிலிருந்து ஒவ்வொருவராக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகின்றது. அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் ஒவ்வொருவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொருவராக அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். நீண்ட நேரமாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகின்றது. அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சட்டப்பேரவைத் தலைவர் JCD பிரபாகரிடம் நேற்று இருக்கக்கூடிய நிலையில் அந்த மனுவின் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் அந்த நடவடிக்கை எடுப்பதற்காகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் என ஒவ்வொன்றாக அதிமுகவினுடைய எதிர்காலம் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக இந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.